அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி க்கு பயன்படக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சலவைத்தூளில் உள்ள வேதிப்பெயர், சலவைத்தூளின் வேதிப்பெயர், சலவைத்தூள் இருக்குல்ல, அதனுடைய வேதிப்பெயர் என்னென்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்த கொஸ்டின், சலவை சோடாவின் வேதிப்பெயர் வந்து சோடியம் கார்போனேட். சோடியம் கார்பனேட். சரி, இங்கே பாருங்கள். அடுத்தது மூணாவது கேள்வி. உலோகப்போலிக்கு எடுத்துக்காட்டு. அதாவது உலோகப்போலினா என்னென்னா உலோக பண்பையும் பெற்றிருக்கும், அலோக பண்பையும் பெற்றிருக்கும். அதாவது மெட்டல் அண்ட் நான் மெட்டல், இந்த ரெண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்கும். ரெண்டு பண்பையும் அது பெற்றிருக்கும். அதுக்கு உதாரணங்கள் வந்து பாருங்கள். போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி. இது ஏலே பாருங்கள். ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான். ஏஏபி. ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான். அதுக்கப்புறம் ஜெர்மானியம், பொலோனியம், டெல்லூரியம், சிலிக்கான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் இது. சரி, அடுத்து குறை கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு. குறை கடத்திகள்னால் பாருங்கள், உலோக போலியில் வரக்கூடிய ஜெர்மானியம், சிலிக்கான் ரெண்டுமே வரும் பாருங்கள். அதாவது குறை கடத்தினா குறிப்பிட்ட சூழலில் வந்து மின்சாரத்தை கடத்தும். அதனால தான் அதுதான் வந்து செமி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில். குறை கடத்திகள் உதாரணம் சிலிக்கான், ஜெர்மானியம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பார்ப்போம் பாருங்கள். உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் உருளைகளில் பயன்படுவது. அதாவது சிலிண்டரில் உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் பயன்படுது எதுனா ஆக்சி அசிட்டலின். உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் உருளைகளில் பயன்படுவது ஆக்சி அசிட்டலின். அடுத்து பாருங்கள். தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு. அதை எரிவதற்கு துணை செய்கிற வாயு வந்து ஆக்சிஜன் மட்டும். அதே தீயை அணைப்பதற்கு அந்த தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுத்துகிறாங்க, அது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு. சரி, இந்த கேள்விக்கு நீங்கள் தான் சொல்லணும். பெசமர் முறை மூலம் தயாரிக்கப்படுவது வார்ப்பிரும்பு. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பெசமர் முறை மூலம் தயாரிக்கப்படுவது வார்ப்பிரும்பு. ஹேபர் முறை மூலம் தயாரிக்கப்படுவது அம்மோனியா. சரி, இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தான் இதுக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். சால்வே முறையில் என்ன தயாரிக்கிறாங்க? சால்வே முறையில் தயாரிக்கப்படுவது இது 8th சயின்ஸ் புக்கில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் போடுறேன். சரி, ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடித்தவர் யார்? ஹைட்ரஜன் வாயுவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹென்றி கேவண்டிஸ். அடுத்து பாருங்கள். நீரில் உள்ள நுண்ணுயிரிகளை நீக்குவதற்கு பயன்படும் தனிமம் என்னென்னா குளோரின் மற்றும் ஓசோன். அதாவது குளோரினை முதல்ல செலுத்துவாங்க, அதுக்கு பிறகு குளோரினேஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஓசோனையும் செலுத்துவாங்க, அது ஓசோனேற்றம்னு சொல்லுவாங்க. நீரில் உள்ள குளோரின்களை நீக்குவதற்கு பயன்படும் தனிமம் குளோரின் மற்றும் ஓசோன். ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாருங்கள். ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ கோடை காலத்தில் நம்ம அடிக்கடி இதை பருகும். இளநீரில் காணப்படும் தாவர வளர்ச்சி ஹார்மோன். இளநீரில் காணப்படக்கூடிய தாவரங்களின் வளர்ச்சி ஹார்மோன் என்னென்னா சைட்டோகைனின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ். ஓகே, இது கரெக்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால். ஓகே, தேங்க்யூ.